மினிமம் ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 பேர்கிட்ட பேசுகிறேங்க. நான் பேசிட்டே தாங்க இருப்பேன் நான். சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சரி அப்படின்னு இந்த 13ல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பெரிய தொப்பி போட்டுக்குவாங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்குவாங்க, ஷூ போட்டுக்குவாங்க, ஜெர்கின் போட்டுக்குவாங்க, ஃபுல்லாகவே போட்டுக்குவாங்கங்க. காது மட்டும் ஓப்பனில் இருக்கும். சிக்கு புக்கு ரயிலே பாட்டில் பிரபுதாவை கடைசியில் ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்க பிரதர் வந்து எளிமையாக இருக்குது, லேசாக உள்ள என்ன உள்ளவே குத்திடக்கூடாதுங்க. உடனே காது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு எல்லாம் குழஞ்சி எடுத்துடக்கூடாது. கடைசியாக காதை சுத்தம் செய்தல். நல்லா கவனிங்க, பல பேருடைய நோய்க்கு காரணமே காது தான். காதில் குப்பை இருந்தால் பல நோய் வரும். ஆச்சரியமாக இருக்கும். காதுக்கும் என்னக்கு நோய்க்கு சம்மந்தம்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க, நம்ம உடம்புல இருக்கிற திட கழிவெல்லாம் மலம் வழியாக போகுது, திரவ கழிவெல்லாம் யூரின் வழியாக போகுது, சளி கழிவெல்லாம் மூச்சு வழியாக போகுது. ஆனால் காற்று கழிவு காது வழியாக தான் போகுது. இந்த கார்ட்டூன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைக்கு கோவம் வந்தால் போதும், காதில் புகை வர மாதிரி காட்டுவாங்க. சொன்னாங்க என்ன காதில் புகை வருதான்னு கேட்பாங்க. ஏன்னா கோவமாக இருந்த கடுப்பாக இருந்துச்சுன்னா காதில் புகையா அப்படிம்பாங்க. சிக்கு புக்கு ரயிலே பாட்டில் பிரபுதாவை கடைசியில் ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்க பிரதர் வந்து கௌதமியை கூட்டிகிட்டு போயிடுவான், செம கடுப்பாயிடுவான். அப்போ காதில் புகை வர மாதிரி காட்டுவாங்க. புரிஞ்சுக்குங்க, காது வந்து நம்ம உடம்புல இருக்கிற காற்று கழிவுகளை வெளியேற்றுற கருவி. சிம்னிங்க, வீட்டில் அடுப்பு பற்ற வச்சுருக்கும் போது மேலே சிம்னி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் புகை போகுது. அது மாதிரி புகை போகிறக்கானதுங்க. இது அழுக்காக இருந்தால் குப்பையாக இருந்தால் உள்ளுக்குள்ளே புகை தங்குங்க, இது வியாதிங்க. காதை எப்படி சுத்தம் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கர்ச்சீப் வச்சுருக்கோம்ல, கர்ச்சீப்பில் ஓரத்தில் அடிச்சிருக்கலாம். அதை அடிக்காமல் சும்மா அந்த கர்ச்சீப் துணி, காட்டன் துணிங்க, அதை சுற்றுனீங்கன்னா ஒரு அப்படி சுற்றும் போது ஒரு வரும் இல்லையா, ஒரு இது மாதிரி, அவ்வளோதாங்க, திரி மாதிரி வரும். அதை உள்ள விட்டு லேசாக குழஞ்சா சும்மா ரொம்ப டீப்பாக அப்பப்போ குழஞ்சி பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு வரும். சுத்தமாக வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. ஒன்று காட்டன் துணியில் திரி மாதிரி செஞ்சு குடஞ்சி அழுக்கு எடுக்கலாம். இல்லை பட்ஸ் வாங்கிக்கிங்க. ஆக்சுவலாக பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எளிமையாக இருக்குது, லேசாக உள்ள என்ன உள்ளவே குத்திடக்கூடாதுங்க. உடனே காது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு எல்லாம் குழஞ்சி எடுத்துடக்கூடாது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ்வளவா கேட்காதா அவ்வளவும் கேட்காதான்னு ஆயிரும். லைட்டாங்க, சும்மா அதை உள்ள விட்டு லேசாக கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுக்கு வரும், அவ்வளோதான். காது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, குளிர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்னா, வட்டமாக 2 இருக்குது காதில் மாட்டுற மாதிரி. காலைல பாருங்கள், நாளைக்கு காலைல பாருங்கள், இந்த பைக் போகிற எல்லா பைக்கில் போகிறவங்களும் காதில் வட்டமாக 2 மாட்டிட்டு போயிருப்பாங்க. ரீசெண்டாக குளிருக்கு காதை அடைச்சிட்டா குளிர் குறையும் சொல்லி ஒரு கான்செப்டில் ஒரு விற்கிது. தயவு செய்து வாங்கி பயன்படுத்தாதீங்க, இது உடம்புக்கு கேடு. ஏன்னா நல்லா கேவீங்க, உடம்புல கழிவெல்லாம் காது வழியாக வெளியே போகுதா, இதை அடைக்கவே கூடாதுங்க. அடைச்சாவே கெட்ட காற்று உள்ள தங்கிடும். சரி, இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாரும் குளிருக்கு இது காதில் மாட்டிக்கிறீங்க இல்லையா, மறுபடியும் ஜெர்மன் போவோம், ஃப்ரான்ஸ் போவோம், சுவிட்சர்லாந்து போவோம், எங்கேயாவது எந்த நாட்டிலையாவது யாராவது அவ்வளவு குளிர் பிரதேசத்தில் காதை அடைச்சிருக்காங்களா? அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க, காதை அடைச்சா குளிர் தாங்க முடியாது, காது அடைக்கிறது குற்றம் சொல்லி இந்த நாட்டில் யாருமே காதை மட்டும் அடைக்க மாட்டாங்க. பெரிய தொப்பி போட்டுக்குவாங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்குவாங்க, ஷூ போட்டுக்குவாங்க, ஜெர்கின் போட்டுக்குவாங்க, ஃபுல்லாகவே போட்டுக்குவாங்கங்க. காது மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஆமாங்க, நாங்கள் காது ஓப்பனாக இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்டுங்க. காதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்போ நிறைய நேரம் இயர்ஃபோன் பாட்டு பேசுகிறவங்க, பட்ஸ் வச்சு பேசுகிறவங்க, இந்த ஹெட்ஃபோன் வச்சு பேசுகிறவங்க ஏன் நோய் வருதுன்னா, காதை அடைச்சாவே வியாதி வருங்க. ஏங்க நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட பேசுகிறேன் தெரியுங்களா? மினிமம் ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 பேர்கிட்ட பேசுகிறேங்க. நான் பேசிட்டே தாங்க இருப்பேன். நான் கோயம்புத்தூரில் கார் எடுத்து சென்னை வரைக்கும் நான் தாங்க ஓட்டுவேன். 12 மணி நேரம் பேசிட்டே தான் இருப்பேங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இயர்ஃபோன் மாட்ட மாட்டேன். பட்ஸ் வாங்குற காசு இல்லாமல் இல்லை, பட்ஸ் மாட்ட மாட்டேன், இயர்ஃபோன் மாட்ட மாட்டேன், ப்ளூடூத்தில் போட்டு பேசிட்டு போவேன். அதாவது காது ஓப்பனாக இருக்கும், காருக்குள்ளே ப்ளூடூத் போட்டு நான் பேசிட்டு போயிட்டு இருப்பேங்க. ப்ளூடூத்லாம் காதில் வைக்கிறது இல்லை, காரில் இருக்க ப்ளூடூத்.
இல்லை கையில் பிடிச்சி கூட பேசிட்டு போயிடுவேன். இல்லை ஸ்பீக்கர் ஃபோன் போட்டு பேசுவேன், காதை அடைக்க மாட்டேங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக அதை அடைச்சி பார்த்துருக்கேன். நமக்கு அன்ஈஸியாக இருக்கும், கொஞ்ச நாள் டென்ஷன் ஆகிரும். 1 ஹவர் அழைச்சிங்கனாவே ஒரு கடுப்பாக இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் அப்படி அப்படின்னு சுற்றிட்டு இருப்போம். நமக்கே தெரியாது ஏன் டென்ஷனாக இருக்கிறோன்னு. காதை அடைக்கக்கூடாது, காது க்ளீனாக இருக்கணும். சில பேருக்கு நீங்கள் இப்போ இன்னைக்கு நாளைக்கு பட்ஸ் விட்டு பாருங்கள், அப்படி கருப்பாக வரும், குப்பையாக இருக்கும், மண் இருக்கும். காது க்ளீனாக வச்சுருந்தா உடம்பில் உள்ள காற்று கழிவு வெளியே போகுது, இதுவும் கழிவு நீக்கம். இவ்வளோதாங்க. இந்த 13 விஷயத்தை எல்லோரும் டெய்லியெல்லாம் செய்ய வேண்டாங்க. இவ்வளோ இருக்குது, இவ்வளோதான் மொத்த விஷயம், இவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பல பேர் செய்கிற தப்பு என்னென்னா, நேராக வீட்டுக்கு போயிட்டு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறது 3 மாதம், அதுக்கப்புறம் தொடரதே இல்லை. இது ஒரு குரூப். இன்னொன்று சொல்லி போனதுலேருந்தே தொடர்றது இல்லை. புரிஞ்சுக்குங்க, எதையுமே அதிகமாக பண்ண வேண்டாங்க. அதுக்காக விட நான் லைட்டாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ தோணுதோ செய்யுங்கிறேன். உங்களுக்கு அது தோணுங்க, சரி இன்றைக்கி என்ன பண்ணலாம், சரி அப்படின்னு இந்த 13ல் உங்களுக்கு இன்றைக்கி என்ன தோணுதோ, உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதை பண்ணுங்க, கரெக்டாக இருக்குங்க. டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு பொருள் நீங்கள் வச்சுருந்தாலும், எந்த ஒரு சர்வீஸ் வச்சுருந்தாலும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் வருமானம். எனவே இந்த வித்தையை யாருமே ஓப்பனாக இதுவரை தெளிவாக முழுமையாக கற்றுக் கொடுக்கவில்லை. இதற்காக ஒரு முயற்சி. நீங்கள் ஒரு 10 வருஷம் சுமார் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கற்றுக்க முடியாத அந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இவர் 10 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறார். பல நாடுகளில் பல கம்பெனிகளுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுத்த இவர் எனது வேண்டுகோளுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார். எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருடமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேங்க. 15 வருஷமாக இவ்வளோ வச்சுருக்கிறேங்க. இந்த 15 வருஷத்தில் ஒரு 8-9 வருஷத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திரு சாய்ராஜ் அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு மேலே போயிருக்கிறாங்க. மில்லியன்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணி 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் வகுப்பு வரும். இந்த ஆன்லைன் வகுப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் திரும்ப திரும்ப பார்க்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். எனவே கிராமத்தில் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.